ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. நான் காட்ட மறந்துட்டேன். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. புளி தண்ணிக்கு பதிலாக நீங்கள் லெமனும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ரெடியாக இருக்கிற மசாலாவை மீனில் எல்லா பக்கம் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீன் நாங்கள் 1 மணி நேரம் போல் மசாலாவில் ஊற விட்டாச்சு. பொரிக்கிறதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற மசாலாவில் இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தோசைக்கல்லில் ஒரு ரக்கு கருவேப்பிலை வச்சு அதுக்கு மேலே மீன் போடும்போது அந்த கருவேப்பிலையோடு இந்த மீன் சேரும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்க மீன் காணாங்கத்த மீன். இந்த மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க.